இந்த 2000 ரூபா நோட்ல என்னென்ன இருக்குன்னு இதுக்கு மேல சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் ஜிபிஎஸ் சிப்பு உள்ள இருக்கு. அதுவும் நானோ ஜிபிஎஸ் சிப்பு 120 அடிக்கு கீழே இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும். அதிகமா சேர்த்து வச்சா வெளியில தெரிஞ்சிடும், சேட்டலைட் இமேஜிங்ல தெரிஞ்சிடும். என்னன்னா பிட்ட போட்டீங்க. ஆனா அதுல எதுவுமே கிடையாதம்மா சார். அது நார்மலா 500 நோட்லயும் 1000 நோட்லயும் என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ் பண்ணியிருந்தோமோ அந்தந்த விஷயங்கள் தான் 2000 நோட்லயும் இருக்கு. ஜிபிஎஸ் சிப் எல்லாம் வைக்கல. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், ஐரி ஸ்கேனர் இருக்குது, அதுக்குள்ள சைரன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு டுபாக் இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐல இருந்தே சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன்னா சில பேர் யாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எல்லாத்துக்கும் யாரு சூத்திரதாரி? வேற யாருங்க, நம்ம பிரதம மந்திரி தானே. அவர் தானே பொசுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை கிளப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவருக்கும் இந்த விஷயத்த சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, பூனேல இருந்து ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட் அனில் போகில், அவர் தான் இப்போதைக்கு இந்த ஐடியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிரதமர் கிட்ட சொல்லிருக்காங்க. சார், நம்ம நாட்டுல 100, 500, 1000 இந்த மாதிரி நோட்டுகளை ஒழிச்சாவே கள்ள நோட்டு ஒளிஞ்சிரும். 56 வகையான வரி விதிப்புகளை நம்ம ரத்து செய்யணும். முக்கியமா இறக்குமதிக்கு இருக்கிற வரியையும் தள்ளுபடி செய்யணும். ஏன்னா முக்காவாசி மக்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா மட்டும்தான் செலவு செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சில்லறை தான் தேவைப்படுதே இல்லையா, 1000, 500 அந்த 100 கூட தேவையில்லை, எல்லாத்தையுமே தூக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மோடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 1000, 500 மட்டும் தூக்கி இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய வகையான டிரான்சாக்சன்ஸ், லட்சம், கோடி, ஒரு சில பல 50,000க்கு மேல எந்த டிரான்சாக்சன் போனாலும் அதை செக், டிடி இல்ல ஆன்லைன் மூலமா பண்ண வைக்கணும். அப்பதான் பேங்க்குள்ள எல்லா பணமும் வரும், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவரு தான் அதுக்கு எல்லாமே காரணம். பாத்துங்க, போட்டோ நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பச்சை சட்டை போட்டு மனுஷன் ரொம்ப சுல்லா மாதிரி இருப்பாரு பாக்கிறதுக்கு. ஆனா என்ன ஐடியா கொடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட உளவுத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா, குட்டிக்கரணம் போட்டா கூட பாகிஸ்தானால புதிய நோட்டை அச்சடிக்க முடியாது, காப்பி அடிக்க முடியாது. அதனால தீவிரவாதத்துக்கு இந்தியாவுக்குள்ள அவங்க செலவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த கள்ள நோட்டு அச்சடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தடைப்படும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சொல்லியிருக்காங்க சார். சோ அது அதிகபட்சமா வர முடிஞ்சது ஒரு 5 லட்சம் கோடி அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. சோ மீதி ஒரு 10 to 15 லட்சம் கோடி அவங்க வெளியிலே எடுத்துட்டு வர முடியாது. அதை தீ வச்சு தான் கொளுத்தணும். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன்.